விஜயுடன் கைகோர்க்கும் ராகுல் காந்தி. 2026 தேர்தலில் சம்பவம் இருக்கு. தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். விஜய் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்து தனது முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். அதில் தனது அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் என்பதை தெரிந்து தெளிவாக கூறிவிட்டார். அப்போதிலிருந்து பாஜக, திமுக என இருவரும் இவரை டார்கெட் செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஆனால் விஜய் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டணி அனைத்தையும் உடைக்க நினைத்தார். அதனால்தான் எங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு என்று அறிவிப்பை வெளியிட்டார். இதன் தாக்கமானது ஆளும் கட்சியில் நன்றாக பார்க்க முடிந்தது. தற்போது வரை திமுக கூட்டணி கட்சிகள் உரசல் போக்கில்தான் உள்ளன. மேலும் தனது முதல் மாநாட்டிலேயே திமுகவின் டெல்லி கூட்டணியான காங்கிரஸை தன்வசப்படுத்த நினைத்தார். இதனால் ராகுல் காந்திக்கு மறைமுக அழைப்பு சென்றதாகவும் இவர் மாநாட்டில் கலந்து கொள்வதாகவும் தகவல்கள் வெளியானது. இதுவே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டது. அச்சமயத்தில் அவருடன் விஜய் துணை நின்றார். இதை வைத்து அவர் காங்கிரஸ் கட்சி என்றெல்லாம் பேச ஆரம்பித்தனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது இயக்கம் குறித்து தான் பேசினோம் என கூறினார். ஆனால் இவர்களுக்குள் நல்ல பரஸ்பர உறவு உள்ளது என்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதன் தொடர்ச்சி தற்போது வரை இருக்கிறது. மேலும் அதனை நிரூபிக்கும் வகையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து ஊர்வலம் சென்ற ராகுல் காந்திக்கு கைது செய்ததை குறித்து தற்போது விஜய் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறாராம். அந்த வகையில் எதிர்க்கட்சி என திமுகவை கூறும் விஜய் அதன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுடன் மட்டும் பரஸ்பர நல்லுறவு வைத்திருப்பது குறித்து மீண்டும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. அதன்படி மதுரையில் நடைபெறப்போகும் 2வது மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். இது ரீதியாக அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பனையூர் வட்டாரம் பேசி வருகின்றது. ஆனால் கட்சி ரீதியாக தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க தீவிரமாக முயன்று வந்திருக்கிறார். ஆனால் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி தரப்பு மறுத்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், வருகின்ற ஆகஸ்ட் 21 தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயின் இந்த முயற்சி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்குவது குறித்தும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் விஜயுடன் ராகுல் காந்தி கைகோர்த்தால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படும் என்றும் 2026 தேர்தலில் அதிக மாற்றம் ஏற்படும் என்றும் தமிழக மக்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது.